கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் இந்த விஜய் ரசிகர்லாம் என்ன செட் பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி அந்த கூட்டத்துக்குள்ளே இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் விஷ ஊசி போட்டு கத்தியால் குத்தி கொலை பண்ணார் அப்படின்னாங்க. அடுத்த நாள் செந்தில் பாலாஜி, நான் விஷ ஊசி போட்டு கொண்டவங்க பாடியோடைய போஸ்ட்மார்ட்டம் காமிக்கேன், போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிருமே, பிரேத பரிசோதனையில் விஷ ஊசி போட்டு எத்தனை பேர் செத்துருக்குறாங்க, கத்தி குத்து வாங்கி எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு காமிங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அதை பேசுறதில்ல. ஆனால் இன்னமும் அதை பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க. சிஎம் தான் கொலை பண்ணிட்டாரு, முதலமைச்சர் தான் கொலை பண்ணிட்டாரு, செந்தில் பாலாஜி தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இன்னும் தாவைக்கால இருக்கான். அதனால தான் அவன் தாவைக்கால இருக்கிறான். அந்த அளவுக்கு அறிவு முதிர்ச்சி இருக்கிறதுனால தான் அவன் தாவைக்கால அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் வன்மத்தையும் வக்கரத்தையும் தூண்டி விடுற மாதிரி ஸ்டாலின் அன்கிள் மட்டும் பேசுகிறது. நலத்திட்டங்கள்லாம் என்னென்னு தெரியாது, மக்களுக்கான போராட்டம்னா என்னென்னு தெரியாது, பேரணி ஆர்ப்பாட்டம், டெல்லிட்ட வரி கேட்பது, தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்து எதுவுமே அவர் பேச மாட்டார். வந்து ஸ்டாலின் அன்கிள் திமுக திட்டுறேன், நான் யார் தெரியுமா, நான் அப்படி நான் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ கூட நான் ரெகுலராக வரேன்னு சொல்ல மாட்டாப்புல, என்னை வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாப்புல. அப்போயாவது வருவியா? ஏதாவது ஒரு நடிகை வீட்டு கல்யாணம், முக்கியமான அரசியல்வாதிகள் பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணம்னா போய் அட்டன் பண்ணி, இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சென்னையில் நிகழ்ச்சினா வந்து போயிடுவார். யாராவது நடிகர் வீட்டில் திருமணம், பிறந்தநாள் விழா, நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிடுவார். இப்படியாக தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ மக்கள் பிரச்சனைக்காக வரமாட்டார், வந்தால் மக்கள் செத்து போயிடுவாங்க. இப்போ சேலத்தில் நடந்த கொடுமை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துருக்காரு. அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இந்த மக்களை தயவுசெய்து கவனிங்க. அந்த இறந்து போனவர் மகாராஷ்டிரா. அவர் விஜய் ரசிகராக என்னன்னு தெரியல. கூட இருக்க பசங்க 20 வருஷமாக இங்கே இருக்கார் போல் தமிழ்நாட்டில். அவங்க ஏதாவது விஜய் ரசிகர் இருந்திருப்பாங்க. அவங்க என்னென்ன பார்த்துருப்பாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு நடிகரை பார்க்க போயிருக்கலாம். தாவைக்கா நிர்வாகியான்னு தெரியல. தாவைக்கா நிர்வாகி மகாராஷ்டிராக்காரர், இன்னும் அங்கே தான் அவங்க சொந்த வீடெலாம் இருக்கான். இங்கே அவர் வந்து தாவைக்கால கட்சியில் சேர்ந்துருக்காரா என்னெல்லாம் தெரியல. ஏதோ பாவம் அந்த மகாராஷ்டிரா பொழைக்க வந்துட்டு இங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் பட்டறையில் வேலை பார்க்குற எல்லாரோடையும் சேர்ந்து போய் உயிர் போயிடுச்சு.